Time for a couple dance. Are you சீக்கிரமா? Let's go. தேவதையின் விழியில் விழா காணும் பொன்வானவள். வாட்ச் பண்ற இல்ல? ம், எதுவும் பண்ணலன்னா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். வாட்சிங் மட்டும் பண்ணாத, வேற ஏதாவது பண்ணு. இல்லைன்னா நிரந்தரமா ஃபாலோ ஆயிடுவ. என்ன புரியுதா? நீ தேவையில்லாம பயந்த. நல்லா தானே டான்ஸ் பண்ற. கொஞ்சம் மதுரையோட டச் இருக்கு. நான் மதுரைக்கார பொண்ணு தானே. ஓகே மதுரை எக்ஸ்பிரஸ், உன்னோட பர்த்டே கிஃப்டிங்க. பர்த்டே கிஃப்ட் எல்லாம் நான் வாங்கிட்டு வரல. என்ன கொடுக்கணும்னே எனக்கு தெரியல. உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்கே. ஆனா ஒரு விஷயத்தை உன்னால மட்டும்தான் கொடுக்க முடியும். என்னது? ஒரு கிஸ். இந்த சிட்டில இருக்கிறவங்க எல்லாம் உன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க லக்ஷ்மி. அதுவும் முக்கியமா இந்த பணக்கார பசங்க. லக்ஷ்மி, come meet my friends. Come. இவங்க சிஸ்டர் என்ன கூப்பிடுறாங்க. இது நில்லு. என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? செம்மையா ஆடினாங்கல்ல? என்னாச்சுன்னு சொல்லு. ஆமா ஆமா, நீங்க கொஞ்சம் கூட வாங்க. என்ன? ஏய், என்னாச்சுன்னு சொல்லு லக்ஷ்மி. வாங்க சித்தி. என்னாச்சு? ஏய், யூ ரைட்? என்னாச்சு சொல்லு. சித்தி, அவரு ரிஷி என்கிட்ட வந்து எனக்கு பர்த்டே கிஃப்ட் வேணும்னு கேட்டாரு. பர்த்டே யூ சொல்ல வந்ததை ஒழுங்கா சொல்லு. கிஸ். என்ன? கிஸ் கிஸ் கேக்குறாரு. பார்த்தல, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, பச்சோந்தி தன்னோட நிறத்தை காட்டிடுச்சு. இந்த பணக்கார பசங்கனாலே இப்படிதான் இருப்பாங்க. ஆனா நீ, நான் சொல்றத நல்ல கவனமா கேளு. என்ன ஆனாலும் சரி, அவன் கூட மட்டும் தனியா ரூம்குள்ள போயிடவே போயிடாத, புரியுதா? இல்லன்னா அவ்வளவுதான், நம்ம குடும்ப மானத்தை அவன் அங்கேயே வாங்கிடுவான். சரி, நம்ம ஒரு வேலை பண்ணலாம். நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். நான் போய் உன் சித்தப்பா கிட்ட பேசுறேன். நம்ம இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பிடலாம். வாக் ஃபாஸ்ட். கம் 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 கம். அடடா, உன் சித்தப்பா வேற எங்கேயும் காணோம். 24 மணி நேரமும் என் பின்னாடியே சுத்திட்டு இருப்பாரு. ஆனா தேவைப்படும் போது கண்ணிலேயே படமாட்டாரு. எங்க போனாரு? ஹாய், ஹாப்பி பர்த்டே. Thank you. எங்க போன இந்த லக்ஷ்மி? இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தா.
சாரி, அது என்னன்னா நான் கொஞ்சமா குடிச்சிட்டேன். சஞ்சய், எதுக்கு ட்ரிங்க் பண்ற? ஹெல்த்துக்கு நல்லது இல்ல. எனிவேஸ், இவன் ஒன்னு பாத்துப்பா. ஹி இஸ் தி பெஸ்ட் கை. சஞ்சய் will take care of you. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவன் தான் ஹேண்டில் பண்ணிக்கிறான். ஓகே சஞ்சய்? எஸ் சார். யூ இடியட்! வெயிட்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன தொட்டிருப்பா? நான் பார்ட்டில பிஸியா இருக்கேன், இல்லனா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பேன். சாரி மேம். இடியட். கடவுளே, உன் சித்தப்பாவை எங்கேயும் காணோம். எங்கதான் மிஸ்ஸிங்கோ? போனும் போக மாட்டேங்குது. சரி, ஒரு வேலை பண்ணு, நீ அங்க போய் தேடு, நான் இங்க தேடுறேன். கோ கோ கோ. லக்ஷ்மி, உன்னை எப்போ இருந்து தேடுற? இங்க வா. சாரி மேம், சாரி மேம். இல்ல ஒண்ணும் இல்ல, நான் தான் தெரியாம என்னாச்சு? அடிச்சிட்டேன். சாரி. சாரி சார். சாரி இல்ல சாரி சார், ரிஷி, சாரி சார். இவர் மேல தப்பு இல்ல. நான் தான் தெரியாம அடிச்சிட்டேன். ஆனா நீங்க போங்கண்ணே, பரவாயில்ல. மேம் தான் போக சொல்லிட்டாங்க. சாரி சாரி மேம். மொத்தம் அழுக்காயிடுச்சு. டோன்ட் வரி. உள்ள அங்க டிஷ்யூஸ் இருக்கு. நீ ஆக்வர்டா ஃபீல் பண்றல்ல, என் கூட வா. அங்க வந்து க்ளீன் பண்ணிக்க. கம். இல்ல பரவாயில்ல, என் சித்தி அங்க இட்ஸ் ஓகே. ரொம்ப அழுக்கா இருக்கு, என் கூட வா. இட்ஸ் ஓகே. துணி அழுக்காயிடுச்சு, நாங்க க்ளீன் பண்ணிட்டு வரோம். ரிஷி ஒரு நிமிஷம், நான் என் சித்தி ஐயோ, கிட்ட. ரூம் பக்கத்துல தான் இருக்கு, உடனே வந்துடலாம். வா என் கூட. மாம், மாம், இதுக்கு மேல ஒண்ணும் ஆகாது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனா ஒண்ணுமே ஆகல. அந்த ரிஷி என்ன பார்க்க கூட மாட்டான். ஆனா அவனோட உண்மையான குணத்தை லக்ஷ்மி புரிஞ்சுப்பா. ரிஷியோட அப்பா என்ன சொன்னாரு? லக்ஷ்மி ரிஷியை ஒரு தடவை பார்க்கட்டும். அப்படி ஒருவேளை லக்ஷ்மிக்கு ரிஷியை பிடிக்கலனா அவரே இந்த ஐடியாவை டிராப் பண்ணிடுவாரு. என்ன உளறு மாம்? அவன் ரிஷி, அவன் கிட்ட எல்லாமே இருக்கு. நேஹா, ஐ அம் யுவர் மதர். நீ தப்பாகலாம், நான் தப்பாக மாட்டேன். தெரியும்ல, பல்வீந்தரும் லக்ஷ்மியை இப்படிதான் வற்புறுத்தினான். லக்ஷ்மி அவனை என்ன பண்ணான்னு தெரியும்ல. ரிஷியோட நிலைமை அதை விட மோசமாயிடும். உன் கூட ரிஷிக்கு கல்யாணம் நடக்கலன்னா லக்ஷ்மி கூடவும் அவனுக்கு கல்யாணம் நடக்காது. உனக்கு ரிஷி கிடைக்கலன்னா லக்ஷ்மிக்கும் ரிஷி கிடைக்க மாட்டான். யூ ஜஸ்ட் பே வாட்ச். Come in. உள்ள வா. வா. க்ளீன் பண்ணிட்டியா? அந்த வெயிட்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவனால தான் நீ இங்க இருக்க. அலோன் வித் மீ. அதுவும் ஏ ரூம். பெர்ஃபெக்ட் மூமெண்ட். பர்த்டே கிஃப்டை கொடுத்துரு. சரி, அப்ப நானே கொடுக்கறேன். ஆனா எல்லா பர்த்டேக்கும் கண்டிப்பா கிஃப்ட் கொடுக்கணும். என்னை பத்தி இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எந்த விஷயம் வேணும்னு நான் முடிவு பண்றேனோ அது எனக்கு வேணும். உன்னால இல்லைன்னு சொல்ல முடியும். மாம், இன்னும் எவ்வளவு நேரம்? என் கால் வலிக்குது. ஒரு 2 நிமிஷம் நில்ல. இப்ப லக்ஷ்மி உள்ள இருந்து ஓடி வருவா. அப்புறம் நடக்கிற வேடிக்கையை பாரு. அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பிடலாம்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பர்த்டே கிஃப்ட். எனக்கு இது போதும். எதுக்கு அப்படி யோசிக்கிற? ஒரு நிமிஷம் இரு. ஒருவேளை நீ வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியோ? இல்ல நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதையெல்லாம் நானே கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கிப்பேன். இப்ப கேட்க மாட்டேன். ஆக்சுவலா எல்லா விஷயத்திலும் நான் கொஞ்சம் மாடர்ன் ஆள் தான். ஆனா இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன். மாம் தான் கால் பண்றாங்க. நான் உடனே கீழே போகணும். ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. Of course, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நீ ஏன் கவலைப்படுற? நீ எங்க இருக்கன்னு தெரியல அதான் இல்ல நான் உள்ள. ப்ரோ வந்து கொஞ்சம் கம்பெனி எல்லாம் கொடுங்க. சரியா நாங்களும் ஆடிப்போமே. நானும் சொந்த அண்ணே எங்க கூட டான்ஸ் ஆடலாம். ஆட சொல்லுங்க. கம் ஆன், now let's go. Go. நான் எப்பவுமே இவரை தப்பாவே புரிஞ்சுக்கிறேன். அடிக்கடி நான் இவரை பல்வேந்தராவே பார்க்கறேன். ஆனா இவர் அந்த மாதிரி கிடையாது. என் அப்பா இருந்திருந்தா எப்படி மாப்பிள்ளை பார்த்திருப்பாரோ அதே மாதிரி இருக்காரு. ரொம்ப நல்லவர். அக்கா வாங்க, கொஞ்சம் பேசணும் வாங்க. என்னக்கா நடக்குது? என்ன நடக்குது? அக்கா என்னாச்சு சொல்லுங்க. அக்கா நாங்க உன்னோட சிஸ்டர்ஸ். முதல்ல நீ எங்க கிட்ட தான் சொல்லி ஆகணும். எனக்கா உனக்கு அவரை பிடிச்சிருக்குல்ல? சொல்லுக்கா சொல்லு. இந்த மாதிரி ஒரு பையனை தான் அப்பாவும் தேடிட்டு இருந்தாரு. நேர்மையா இருக்கணும், ஒழுக்கத்தோடு வாழணும், எல்லா நேரத்திலையும் எனக்கு துணையா நிக்கணும். என் மானத்தை காப்பாத்தணும்னா இந்த உலகமே எதிர்த்தாலும் அவன் போராடணும். எப்பவும் என் துணைவனா இருக்கணும். ரிஷி எப்படிப்பட்ட பையன்தான். அது எனக்கு சொல்ல தெரியல. ஆனா எனக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த ஃபீலிங் இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதே இல்லை. இந்த உணர்வுகள் தான் காதல்னா Excuse me everyone. Friends, family and everybody present in the room. ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேன். என் லைஃபோட ரொம்ப முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஆக்சுவலி டாட் தான் இதை அனௌன்ஸ் பண்ணிருக்கணும். என்ன பண்ண போறாரோ? Thank you so much டாட். என் வாழ்க்கையில நான் எடுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான டெசிஷனை நீங்க ரொம்ப ஈஸி ஆக்கிட்டீங்க. இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது டாட். லக்ஷ்மியை லைஃப் பார்ட்னரை எதுக்க நான் தயாரா இருக்கேன். அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். குட். வெல், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், மை ஃப்ரெண்ட்ஸ், ரிஷி என்கிட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கான். ஆனா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை இது சம்பந்தப்பட்ட இன்னொருத்தரும் என்கிட்ட சொன்னாதான் இதை நான் சொல்ல முடியும்.
லக்ஷ்மி, இங்க பாருமா. நீ அப்பாவா நினைக்கிற என்ன சிரிச்ச முகத்தோட பார்க்கணுமா? ம்? வெல், அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு எனக்கு சம்மதம் வந்தாச்சு. ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த சந்தோஷமான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்னன்னா, எங்க ஒபராய் குடும்பத்துக்கு மருமக கிடைச்சிட்டா. இப்ப நீங்க இந்த வீட்டு மெம்பர் ஆயிடுச்சு லட்சுமி. I am not finished. Wait. Okay, I am not finished. Congratulations. Go back, Okay. go back. I am not finished yet. Well, இப்போ இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ண வேண்டியிருக்கு. அதையும் உடனே பண்ண ஆசைப்படுறேன். அது வேற ஒண்ணும் இல்ல. ரிஷி அண்ட் லக்ஷ்மியோட என்கேஜ்மெண்ட்டை பத்தி அனௌன்ஸ் பண்றேன். அதுவும் அது நாளைக்கே நடந்த ஆகும். அக்கா ஓ ஏ பிரமாதம் எவ்வளவு சந்தோஷமா இருக்குக்கா. அதுவும் நாளைக்கே வா. வாழ்த்துக்கள் பேர். நீ என் கால்ல விழக்கூடாது. என் மனசை ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல. ஆனா நீ ஜெயிச்சிட்ட. தேங்க்யூ. என்னோட லக்ஷ்மியை எனக்கு காட்டியிருக்கீங்க. மருமகளா நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கும். ஹே ரிஷி, செலிப்ரேஷன் பண்ணியே ஆகணும். கம் ஆன் गाइस, cheers. வாங்கக்கா. லக்ஷ்மி, வேண்டாம், நான் குடிக்கிறதில்ல. என்ன நீ? பட் எல்லாரும் குடிக்கிறாங்கல்ல. அதோட நீ எங்க ஃபேமிலி மெம்பர் ஆக போறாங்க. சோ குடிச்சுதான் ஆகணும். சரி, ஒரு விஷயம் சொல்லு. என்னோட எத்தனை சீக்ரெட்ஸ் உன்கிட்ட இருக்கு? 2. ஒன்று வந்து அந்த வடைப்பாவ், அப்புறம் இன்னொன்று அந்த அடித்தடி சண்டை. ஏன் கேட்குறீங்க? இங்க பாரு, இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சா கூட பரவாயில்ல, எப்படியாவது சமாளிச்சிடுவேன். ஆனா தேர்ட் ஒன் இருக்குல்ல, இந்த தேர்ட் ஒன் சீக்ரெட்டாவே தான் இருக்கணும். யா, தேர்ட் ஒன்னா? இப்ப நான் குடிக்கிறேன்ல, இது ஆல்கஹால் இல்ல. இங்க என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் குடிக்கிறத நீ பாக்குறல்ல, ஆனா இங்க யாருமே ஆல்கஹால் குடிக்கல. எங்க ஃபேமிலில யாரும் ட்ரிங்க் பண்றது இல்ல, நானும் தான். இது நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க், ஜூஸ். அதான் இது. ஆக்சுவலி எல்லாரும் நம்ம சந்தோஷத்துல கலந்துக்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு நாம கம்பெனி கொடுக்கலனா அது நல்லா இருக்காதுல்ல. அதுக்காக தான் இந்த ஜூஸ் டிராமா. இன்ஃபேக்ட் இங்க இருக்கிற வெயிட்டர்ஸ்க்கும் இந்த விஷயம் தெரியும். எங்க ஃபேமிலிக்கு என்ன ட்ரிங்க் கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். ட்ரிங்க் பண்றவங்களுக்கு என்ன ட்ரிங்க் கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால இன்னைக்கு என்னோட தேர்ட் சீக்ரெட்டையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இத மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. சரி, ட்ரிங்க் எடுத்துக்கோ. ஆனா ஆக்டிங் ரியல் ஆல்கஹாலை குடிச்ச மாதிரி இருக்கணும். சில நேரம் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும்.
எப்படி இருக்கு? கட்டா மிட்டா, அதாவது இனிப்பும் புளிப்பும் கலந்திருக்கு. நான் தான் சொன்னேன்ல. ஏஹே மதுரைக்கார பொண்ணு, நீ காலக்கரமா தெரிக்க விடுற. ரிஷி வா நம்ம டான்ஸ் ஆடலாம். ஹே ரிஷி Hey, வா come on, ரிஷி man. கம் வா ஆன். போலாம். அட நீங்களும் வாங்க. நீ ஏன் வா. இன்னும் நிக்கிறீங்க? வாங்க. Guys, just relax. நான் என்ன யோசிச்சேன்னா, முதல்ல என்கேஜ்மெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் கல்யாணம், அதுக்கப்புறம் தான் டான்ஸ். ஏன் ஏமாத்துற? ரிஷி சேஃப்டி மெஷர்ஸ் ப்ரோ. இப்போ உங்க கூட டான்ஸ் ஆடும்போது யாராவது நல்லா டான்ஸ் ஆடி ஒருவேளை லக்ஷ்மி இம்ப்ரெஸ் பண்ணிட்டானா அப்புறம் எல்லாம் சொல்ல போயிடும்ல. புரியுது புரியுது. Nice, ஓகே nice. நீ ஆட Bye. வேண்டாம். டான்ஸ் ஆட இஷ்டம் இல்லைல்ல, ஆனா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. முடியாதுங்கிறத இன்டைரக்டா தான் சொல்லி ஆகணும். அவங்க வருத்தப்படவும் கூடாது,